மிதுனம் ராசிக்காரங்க, நீங்கள் உங்களோட மனதை ஒரே திசையில் நிலைநிறுத்தி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத உயரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களோட பேச்சும் சரி, உங்களோட புத்தியும் சரி, உங்களோட கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு கூட்டிக்கிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். உங்களோட பேச்சு திறமை, புத்தி சாதுரியம் ரொம்பவுமே சிறப்பானது மிதுன ராசிக்கு. உங்கள் மனசு ஒரு முறையை நிலைநிறுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா இந்த மிதுனம் அப்படிங்கிறது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுவோம். அப்படி பதிவு பண்ணும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உயர்வு இது வரும். பெருமாள் வழிபாடு அது அற்புதமான நல்ல பலனை தரும். அதே போல தான் இந்த மிதுன ராசிக்கு தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் வழிபாடுமே நல்ல ஒரு அறிவு சக்தியை அதிகரித்து தரும். அதுக்கப்புறம் புதன் கிரகத்திற்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை. நீங்கள் அதிகமாக பச்சை நிறத்தை உபயோகப்படுத்துங்க. இது இன்னுமே சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தும். நேர்மறையான ஆற்றலை உங்களுக்கு அதிகரித்து தரும். இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 மனசால் யோசிக்கிறவங்க தான் நீங்கள். எல்லோரையுமே பேச வச்சு அந்த பேச்சில் இருக்கிற நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. யாரையும் பேச வச்சு கவர்ந்து விடக்கூடிய திறமை இந்த மிதுனத்துக்கு அதிகமாக இருக்கும். மிதுன ராசி அப்படிங்கிறது சாதாரணமான ராசியே கிடையாது. இந்த ராசியில் பிறந்தவங்க அது அற்புதமான சிந்தனையாளராக இருப்பீங்க. ஏன்னா உங்களோட சிந்தனையின் வேகம், பேச்சு திறமை, சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடிய குணம் இதெல்லாமே ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கும். இந்த 3 தான் கூட்டத்தில் தனியாக உங்களை காட்டுது. புதன் கிரகத்தோட ஆட்சி பெற்ற இந்த ராசிக்காரங்க புத்திசாலிகளாக இருப்பீங்க. அதே போல் எப்பொழுதுமே முன்னிலையில் இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் குணங்களில் பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்க கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதுல ஒரு தனி மாயாஜாலமே இருக்கும். பேச்சு திறமையால் பெரும்பாலும் உங்களுக்கான காரியங்களை சாதிச்சிருப்பீங்கன்னா பாருங்களேன், எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே சுலபமாக பழகிடுறீங்க. ஒரு விஷயத்தை பல கோணத்தில் பார்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், நல்ல ஆலோசகர்லாம் இருப்பீங்க. அதே சமயம் மனதை மட்டும் ஒரே இடத்துல நிலை நிறுத்தியிருக்காது. இது முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை தாமதப்படுத்துது. இதை மட்டும் சரியாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து அதோட பலன் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா, தொழில் வியாபாரம் புதுசாக லாபம் பெறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைங்களோட வழியில் நல்ல செய்தி தேடி வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்பு உருவாகுங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவு கூட மனநிறைவு தரதாக அமையும். சக ஊழியர்கள்கிட்ட இது வரைக்கும் ஒத்துழைப்பே இருந்திருக்காது. நிறைய வாக்குவாதம், நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே குறையும். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் இது வரைக்கும் இருந்த கிரக நிலை அமைப்பு பார்க்கும்போது இப்போது நல்லாயிருக்கு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம், அன்பு அதிகரிக்குது. பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயத்துலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களோட கல்வியில் முன்னேற்றம், மகிழ்ச்சி உருவாகுது. பணவரவு சீராக இருக்கும். தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சீராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பழைய கடனால் அவதிப்பட்ட உங்களுக்கு அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, சிக்கல் குறையும். உணவு பழக்க வழக்கத்தை சரியாக நீங்கள் கடைபிடிச்சா உடல் நலத்துலேயுமே சீரான உயர்வு, நல்ல முன்னேற்றம் இதை 2யுமே பெறலாம். உங்களோட நிதி நிலைமை, உங்கள் குடும்பம், தொழில் இதை பார்க்கும்போது எல்லா அமைப்புகளுமே இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ நல்லாயிருக்கு. நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். தொழில் முறையில் நல்ல வளர்ச்சியும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. இந்த மாதத்தை தவறவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். முதல்ல மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் இந்த
மிருகசீரிடத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் பெரும்பாலும் வெற்றிக்கு என்ன ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத பின்பற்றி அதை கடைபிடித்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் பெரும்பாலும் பாருங்கள், கவனமாக செயல்படணும். கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தோட முதல் பகுதி பெரிய ஸ்தானத்துலேயும் அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்குள்ளேயும் சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய். இந்த கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு முதல்லயே சொன்னோம். அதே போல் வேலை, வியாபாரம் இது தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலுமே வரலாம். இந்த அலைச்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மனசில் கொஞ்சம் நிம்மதி இல்லாதது போல் நிலை வரும். ஞான மோட்சக்காரகன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. எடுத்த வேலைகளை நீங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்கிற சக்தி இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இழுபறியாக இருக்கிற வேலையை கூட தொடர்ந்து முயற்சி செஞ்சு நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. தைரியம், தன்னம்பிக்கை உயரும். குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வருங்க. மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வராரு சனி பகவான். அப்படி சஞ்சாரம் செய்கிற சனி பகவான் பாருங்கள், வக்கரம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி, தொழிலில் இருந்த சங்கடம் இது ரெண்டுமே காணாமல் போகும். வியாபார தொழில் ரெண்டுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது. உங்கள் சகாயஸ்தானாதிபதி சூரியன் தன குடும்ப வாக்கஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அனுசரித்து போகணும். முக்கியமாக வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி செயல்பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுங்க. எதிர்பார்த்த பொறுப்பை நிச்சயமாக பெறலாம். விவசாயிகளுக்கு விளைச்சல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து இந்த திருவாதிரை அப்படின்னு பார்க்கும்போது உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கும். உயர்ந்த இடத்தை அடையணுங்கிற உறுதியோடு செயல்படுறீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது நன்மை பிறக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே ராசியில் பாருங்கள் 3 நட்சத்திரத்துலேயும் எவ்வளவு மாறுதல் வருது அப்படின்னு. கிரக சூழலை பொறுத்து பலன்களுமே மாறுபடும். அந்த வகையில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? யோகக்காரகனாக இருக்கிறாரு ராகு. ஒரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளி வட்டாரத்துலேயுமே உங்கள் செல்வாக்குக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். பெரியவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் ஆளாகுவீங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஒரு பக்கபலமான ஒரு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் செய்கிற வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் இவரோட சஞ்சாரம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மனசில் இது வரைக்கும் இருந்த சுமை இப்போ காணாமல் போகும். எதிர்பார்த்த எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க. குடும்பம், தொழிலில் இப்போ உயர்வு வரும்னா சூப்பரான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் இருந்த சுமை காணாமல் போகும். நீங்கள் எந்த விஷயத்துலலாம் எதிர்பார்த்தீங்களோ அதில் எல்லாமே நன்மை பிறக்குங்க. எதிர்பாராத வருமானமும் வரும். குடும்ப தொழில் மேன்மை வருது. ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வருது. அப்படி அமைப்பு வருது அப்படின்னா தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய பலன்களை நீங்கள் இரட்டிப்பாக பெற முடியும். நிம்மதி வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வர குரு பகவான் இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்கள் வேலையை செய்யுங்க. முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் வரும். அதிர்ஷ்டக்காரகனாக சுக்கிரன் உங்களுக்கு வசதி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. செல்வாக்கோடு நடைபோட முடியும். தைரியமோ தன்னம்பிக்கையோ உயருது. ஆத்மக்காரகன் தான் சூரியன். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால தான் பேச்சில் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வருது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கே கணக்கு போட்டு செயல்படக்கூடியவங்க அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். தன புத்திக்காரகனா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே உச்சமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் அவர் 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சு செய்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். திட்டமிடாமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கக்கூடாது. அப்படி செயல்பட்டால் சங்கடம் வரலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. குடும்பத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும். அதே போல் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு மறுபக்கம் கடன் வாங்கி அடைக்கிற மாதிரியான சூழல்.
ஆனால் வந்து நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை வழிபடுங்க, பிரச்சனை எதுவும் வராது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவகிரக சன்னதி போய் புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். நன்மை நல்ல ஒரு உயர்வு வரும். பச்சை நிறங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க, நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்க முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும். முக்கியமாக கோபத்தை விடணும், விட்டு கொடுத்து போகணும். அதே போல் தெய்வ வழிபாடை தினம்தோறும் செய்கிறது நல்லது. குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அன்றாட நாட்களை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக வரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.